ஐடி ஊழியருடைய குடும்பத்தை காவு வாங்கிய புகை. குவைத்தில் மறுபடியும் தீ விபத்து. கடந்த மாதம் பாத்தீங்கன்னா குவைத்துல ஏற்பட்ட தீ விபத்துல புகை மூட்டத்துல சிக்கி நிறைய பேர் இறந்து போனாங்க. இந்த நிலையில மறுபடியும் குவைத்துல ஏற்பட்ட தீ விபத்துல சிக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் பலியாயிருக்காங்க. இந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. கேரளாவை சேர்ந்தவர் மேத்யூ வி முலைக்கல், இவங்களுடைய மனைவி லினி ஆப்ரஹாம் அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். மேத்யூ குவைத்தில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸாக இருக்காங்க. மேத்யூ 15 வருஷமா குவைத்தில் தான் இருக்காரு. அங்க குவைத் அம்பாசியா பகுதியில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் அவர் வசிச்சுட்டு இருக்காரு. அண்ட் இப்போ லீவுக்காக பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு போயிட்டு மறுபடியும் ஃபேமிலியோட கடந்த வெள்ளிக்கிழமை தான் குவைத்துக்கும் போயிருக்காங்க. வெள்ளிக்கிழமை இரவு பயண கலைப்புல மேத்யூ தன்னுடைய குடும்பத்தினரோட வீட்டுல தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இரவு சுமார் 9:30 மணி அளவுல திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. மேத்யூ வீட்டு வாசலையும் தட்டி இருக்காங்க. அப்போ மேத்யூ கதவை திறந்துட்டு வெளியே வந்திருக்காரு. ஆனா அந்த சமயம் புகைமூட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்ததுனால எல்லாருமே அங்க இருந்து வெளியேறி இருக்காங்க. ஆனா மேத்யூ வி முலைக்கல், அவங்களுடைய மனைவி மற்றும் 2 குழந்தைகளும் புகைமூட்டத்துல சிக்கி இறந்து போயிருக்காங்க. கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி தான் தனியார் நிறுவன ஊழியர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்புல தீ விபத்து ஏற்பட்டுச்சு. கேரளாவை சேர்ந்த 24 பேர் மற்றும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு 49 பேர் இறந்து போயிருந்தாங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது இப்போ மறுபடியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சொந்த ஊருக்கு போயிட்டு அப்போதான் குவைத்துக்கு வந்திருக்காங்க. வந்ததும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சேன்னு இது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.